அப்பியர் ஆகிறது இதுதான் மீனிங் ஒழிய உங்களுக்கு வந்து இது வந்து பிறக்கும் போதே புகழோடு பிறக்கணும்னா எப்படி பிறக்கும் போது குழந்தைதான் பிறக்கும், நல்ல கை காலம் இருக்கான்னு தான் பார்க்க முடியும். தோன்றுறதுன்னா உங்க முன்னாடி அப்பியர் ஆகிறது. ஒவ்வொரு நாளும் உங்க அப்பா உங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஏதாவது ஒரு வாங்கிட்டு வரணும், பையில மஞ்சள் பையில வாங்கிட்டு வரணும், ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வரணும். அப்படிங்கிற மாதிரி தோன்றும் பொழுது நீ இன்று நம்ம பள்ளியில வழிபாட்டு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மாணவிகளுக்கு பள்ளியின் சார்பாக பேனா வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். உட்காருங்கப்பா. அதான் சொல்லணும். இன்னும் 12ஆம் வகுப்பு மாணவிகள் கூட பேட்ச் அணியாமல் இருக்கிறீங்க. நம்ம பள்ளியினுடைய சில சட்டத்திட்டங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும். பேட்ச் கண்டிப்பா பேட்ச் அணிஞ்சிருக்கணும். பிளாஸ்டிக் பாட்டில் யார் இந்த பள்ளி வளாகத்துல நம்ம பள்ளிக்கூடத்துல வந்து மஞ்சப்பை விருது வாங்கியிருக்கோம். அதனால பிளாஸ்டிக் பாட்டில் தடை செய்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. அதனால பிளாஸ்டிக் பாட்டில் நீங்க தடை செய்யணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்து சாப்பிட போகும்போது நல்லா கொஞ்சம் பெரிய தட்டு அல்லது ஒரு இலையை சுருட்டி கொண்டு வந்துருங்களேன். பேசாம இலையில வச்சு சாப்பிடலாம். இலையில சாப்பிட்றதுதான் பசுமை பள்ளிக்கான உண்மையான விருது. பிளாஸ்டிக்ல எல்லாம் பூரா காலி பண்ணிடுவாங்க. அது ஒண்ணு. அடுத்து நாளைக்கு தேர்வு, முதல் பருவ தேர்வு ஆரம்பிக்குது தெரியுமா எல்லாருக்கும்? 6ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு வரையிலும் உள்ள மாணவிகள் நீட்டா தெளிவா 35 மார்க்குக்கு மேல எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணிருங்க. அடுத்து நீங்க திறன் மாணவி அப்படின்ட்டு போயிட்டீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் வரையிலும் உங்களுக்கு தனி கொஸ்டின் பேப்பர் தான் தர்றாப்புல இருக்கும். உங்களை நாங்க ஒவ்வொரு நாளும் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, நீங்க திறன் மாணவி, திறன் பெற்ற மாணவியே ஆகணும். அடிப்படை ஸ்கில் எல்லாம் நீ தெளிவா தெரிஞ்சுட்டு வந்து நல்லா படிச்சுட்டு வந்து எழுது. நல்ல கவனமா எழுதுங்க. நீங்க உங்களுடைய மதிப்பெண்ணை 6ல இருந்து எம்இஸ் இணையதளத்துல பதிவேற்றப்படும், தெரியும்ல உங்களுக்கு. அப்ப அந்த மார்க் வச்சு தமிழக அரசு தான் உங்களை வந்து திறன் மாணவிகளா தேர்ந்தெடுத்துருவாங்க. அப்புறம் முழுக்க முழுக்க நீங்க திறன் மாணவிகளாவே இருப்பீங்க. அடிப்படை திறன் கூட பெறாதவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்து விட்டுருவாங்கம்மா. அப்படியெல்லாம் நம்ம பள்ளி இருக்கக்கூடாது. எல்லாம் அந்த ஆனாவனா காக்கா கீக்கி இதெல்லாம் அடிப்படை திறன்கள், வாய்ப்பாடு, ஏபிசிடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பரீட்சை எழுதணும். 9 வரையில் உள்ள மாணவிகள், 10ஆம் வகுப்பு மாணவிகள் நல்ல தெளிவா படிச்சுட்டு வந்து ஒவ்வொரு வாட்டியும் தெரியாத போர்ஷன்லாம் எழுதி பார்த்து படிச்சுட்டு நிறைய மதிப்பெண் பெற்று முதல் பருவ தேர்விலிருந்தே 100% தேர்ச்சிங்கிற இலக்கை நம்ம அடைஞ்சிடணும். அதுக்கப்புறம் நீங்க கூடுதலா 400 மதிப்பெண் பெற்ற மாணவிகள் அனைவருக்கும் பரிசு வழங்கப்படும். போன வருஷம் வழங்கின நினைவு இருக்குதா? அதே மாதிரி 12th மாணவிகள் 500 மதிப்பெண்ணுக்கு மேல் பெறும் மாணவிகள் ஒவ்வொருவருக்கும் பள்ளியின் சார்பாக பரிசு வழங்கப்படுகிறது. பரிசு தொகையும் வழங்கப்படும். இதை மனசுல வச்சுக்கிட்டு கவனமா எழுதுங்க, நேர்மையா எழுதுங்க. தேர்வுங்கிறது உங்களுடைய பரீட்சையில் மற்றும் தேர்ச்சி பெறுவதற்கல்ல, உங்கள் வாழ்க்கையையும் நெறிப்படுத்துகிறது. உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டும். ஒன்லி தேர்வுல மட்டும் வெற்றி பெற்றுட்டு போவதல்ல இந்த கல்வி. உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு தான் இந்த கல்வி. நீங்கள் வாழ்க்கையில் தேர்ச்சி பெற வேண்டும். அதுதான் இங்க உள்ள ஆசிரியர் பெருமக்கள் அனைவருடைய விருப்பம். வாழ்க்கையில நீ எந்த இடத்துலையும் வெற்றி தான் பெறணும். இந்த இடத்துல நான் மைனஸ்ல நெகட்டிவ்ல சொல்லக்கூடாது. நீ எல்லா காலகட்டத்திலையும் நீ வெற்றி பெறணும். அதனை பின்பற்றி ஒவ்வொரு நாளும் நீங்க தெளிவா போய்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட நீங்க வாழ்க்கையிலிருந்து பிசறிடவே கூடாது. தெளிவா கவனமா போகணும். வாழ்க்கை என்பதும் ஒரு பரீட்சை தான். அந்த பரீட்சையில நீங்க வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள். நன்றி.